மாவட்டம் கம்பத்தில் புதிதாக கட்டப்பட்டு வந்த அரசு மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவில் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒரு தொழிலாளி உயிரிழந்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேந்திரன். சுரேந்திரன், என்ன நடந்தது? இந்த சம்பவத்தில் தற்பொழுது ஒருவர் உயிரிழந்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில மேலும் எத்தனை பேர் உள்ள மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்கு? முழு விவரங்கள் சுரேந்திரன். வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டி வரும் ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் பச்சிள குழந்தை தீவிர சிகிச்சை மையம் சுமார் 9,17,750 மதிப்பீட்டில் கட்டி வருகின்றன. இதில் வட மாநில தொழிலாளர்கள் மற்றும் தமிழக தொழிலாளர்கள் என பலர் வேலை செய்து வருகின்றனர். சுமார் 1:25 மணி போல் சிராப் ஒரு பெயர்ந்து கீழே விழுந்தது. இதில் ஒரு தொழிலாளி உயிரிழந்துள்ளார். ஒரு தொழிலாளி அடிபட்டு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டுள்ளார். தற்போது மீட்பு பணிகள் எந்த அளவில் இருக்கு? எத்தனை பேர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சுரேந்திரன்? இப்பொழுது ஃபயர் சர்வீஸ் மட்டும் ஈடுபட்டு அந்த ஒரு தொழிலாளி மாட்டிக்கிறவர் மட்டும் இப்ப உயிரிழந்த நிலையில இப்ப மருத்துவமனை கொண்டு சென்றுள்ளனர். அதே போல இன்னொருத்தருக்கு படுகாயம் இருந்தவரும் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டுள்ளார். நன்றி சுரேந்திரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.